வணக்கம், நான் தான் உங்கள் மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ சர்வீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து நம்ம நல்லபடியாக வந்து ஒரு பூஜையை போட்டு வீடியோ ஆரம்பிப்போம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஒர்க் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வண்டியோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2,40,000 பக்கம் நம்மளுக்கு பில் வந்தது. நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் கம்மி பண்ணி வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வண்டி டோட்டலாக வந்து ஸ்கிராப் ஸ்டேஜ். அந்த வண்டி டீட்டெயிலாக நம்ம வேலை செஞ்சு மீட் எடுத்து நம்ம நீட்டாக வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா சென்னையிலேருந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் சென்னையில் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் கிட்டத்தட்ட இந்த வண்டி வாங்கி 4,15 லட்சத்துக்கு வாங்கி 8 மாதம் தான் இருக்குது. ஆனால் 8 மாதத்துல எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சர்வீஸ்க்கு நம்ம வண்டி எடுத்தாச்சு. முதல்ல வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பிரிக்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா நம்ம மெக்கானிக்கல் வேலை செய்ய போகிறோம், டிங்கரிங் வேலை செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் வேலை செய்ய போகிறோம். ரெகுலராக நம்ம ஒரு வண்டி எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேக்கில் சீட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேபி சீட் வந்து கஸ்டமர் எனக்கு பேபி சீட் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபார்வர்ட் சீட் கேட்டாங்க. எல்லாமே லென்த் சீட் கேட்டுட்டாங்க. நம்ம வந்து லென்த் சீட்டை நீட்டாக வந்து பனை மார்க்கில் அரேஞ்ச் பண்ணி மாட்டி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகபட்சமாக நிறைய இடத்துல வந்து டேமேஜாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல இன்னர் பிளாட்ஃபார்ம் ரெகுலராக போகிறது தான் இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக போயிருந்தது. இப்போ நான் வந்து ஃபிட்டிங்ஸ் அதிகமாக நான் பிரிக்கல. இப்போ இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக எல்லாம் ஃபிட்டிங்ஸ் நான் பிரித்து காட்டுறேன். அது எந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது, ஒரு டீலர்கிட்ட நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணி கொடுப்பாங்க. அது இந்த வண்டி தான் உதாரணமாக எடுத்துக்கங்க இந்த வீடியோவில். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேக்கப் பண்ணி இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா நான் 8 மாதம் தான் ஆச்சு நான் வண்டியை எடுத்து. ஃபுல்லாக நான் வண்டி எடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா பக்கம் பபுள்ஸாக இருக்குனாங்க. இதில் வந்து மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கர் வேலை வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்யாமல், இப்போது இந்த டிங்கர் வேலை வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இந்த வண்டியில் செய்யாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ரஸ்ட்டு வந்து ஃபுல்லாக த்ரூ ஏறி இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வேலை இருந்தது. நான் வந்து இந்த வண்டி நாங்கள் ஒன் பை ஒன்னாக பிரிக்க வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து ஃபிட்டிங்ஸ் பிரிக்க எல்லா பொருளுமே போய் கிடக்குது. இது நான் எப்படி சொல்கிறதுன்னா எனக்கே ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வண்டி இருந்தால் எப்படி நம்ம வந்து ரெண்ட் பண்ணுறது வண்டி? எந்த சேஃப்டி பர்ப்பஸில் நம்ம ரெண்ட் பண்ணுறது வண்டியை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஜனங்க தெரியாமல் போய் வண்டி எடுத்துடுறாங்க. ஆனால் வண்டி எடுத்து மினிமம் எல்லாரும் செகண்ட்ஸில் வண்டி எடுக்கும்போது இது நம்ம தயவு செஞ்சு பார்க்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி பேஸ்ட் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க அர்த்தம். இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த வெண்ட்ஷீல்டு, அதாவது ஃப்ரண்ட் கிளாஸ் கடியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ரேம் சுத்தமாக போயிருக்கு. இந்த ஃப்ரேம் எல்லாமே நம்ம புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பேஸ்ட் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட், அந்த பாடி பேஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூசி தெரியாத மாதிரி வந்து அந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா நம்ம டீலருங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு வியாபாரம் பண்ணுறதுன்றது இப்படி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆனால் கஸ்டமர் 4,15 லட்சத்துக்கு எடுத்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப லாஸ்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை பண்ணி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நானும் வந்து பார்த்தோன்னா வேலைக்கு எடுத்தேன். ஏதோ ரேட் பேஸில் கம்மியாக போடலான்னு. ஆனால் வேலை நம்மளுக்கு வச்சது வேலை தான் அதிகமான வேலை. இங்கே பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படியெல்லாம் பேஸ்ட்டு தடவி வச்சா நான் சும்மா எடுக்கிறேன். இந்த பேஸ்ட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. கஸ்டமருக்கு தெரியக்கூடாதுங்க பாருங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு வெல்டிங் மண்ணில் மேலே ஒரு தகரத்தை வச்சு பேஸ்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக பேஸ்ட்டை போட்டு மறைச்சி எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு வந்து யாரும் ஒர்க்கிங்கில் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். நாங்கள் வந்து டோட்டலாக கட் பண்ணி எடுத்து புதுசாக நீட்டாக வந்து தகரம் போட்டு கட் பண்ணி நீட்டாக வெல்டிங் பண்ணி நீட்டாக வந்து பேஸ்ட் ஒர்க் இல்லாமல் மீடியமாக பேஸ்ட் வச்சு நம்ம வந்து ஒர்க்கிங் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோன்னு. அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த வண்டி நாங்கள் எடுத்துக்கின டைம் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சது ஒன்று, கஸ்டமருக்கு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நானே வேலைக்கு எடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஒர்க்கிங் ஒர்க் ஷாப்பில். அப்போ நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஆனால் மிஞ்சி போனால் பெருசாக வராதுண்ணா, ஒரு 1,15 லட்சத்துக்குள்ளே பண்ணிடலாங்கண்ணா அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட வேலை. பாருங்கள் டிங்கர் எந்த அளவுக்கு அந்த சேஸ் எல்லாமே கட் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ உள்ள இன்னர் அந்த தகரம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியான தகரம் நீட்டாக வச்சு வந்து பார்த்தோன்னா உள்ளே வச்சு பற்ற வச்சு நீட்டாக ஸ்டெப்பெல்லாம் செட் பண்ணி நீட்டாக கொண்டு வர போகிறாரு. இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நம்ம டோட்டலாக வந்து டிங்கர் வேலை செய்ய வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்தோன்னா அப்பப்போ வந்து கட் பண்ணி நீட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு பொருளும் ஆர்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வாங்கி ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் ஃப்ரண்ட் கிளாஸ் வெண்ட்ஷீல்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் செட்டு அப்படியே வந்து புதுசாக வாங்கி மாற்றிட்டோம். அப்புறம் எப்பயும் போல் வந்து பார்த்தோன்னா அந்த ரன்னிங் போர்டெல்லாம் அவுட்ரு லெஃப்ட் சைட்லலாம் வேறு சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் போஸ்ட்டு RH, LH வந்து லெஃப்ட் ரைட் 2 போஸ்ட் வந்து புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டோட வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நீட்டாக பூஜை பண்ணி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த வண்டியை தான் நீங்கள் அந்த வண்டியை பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு பாருங்கள்,
ஒரு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அவ்வளோ கண்டிஷனாக வந்து அன்கண்டிஷனாக இருந்த வண்டி நம்ம திரும்ப ரீஒர்க் பண்ணி நீட்டாக ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாமே புதுசு போட்டு ஒரு வண்டி நீட்டாக குவாலிட்டியாக பண்ணி ஒரு கஸ்டமர் டெலிவரி கொடுக்கும். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட டோட்டலாக வந்து டிங்கரிங் ஒர்க் முடிச்சு 2வது வந்து பார்த்தோன்னா இதோட மெட்டல் பைப்பு, அப்புறம் வந்து வாட்டர் பம்பு, ஒரு ஃபேன் லீஃபு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸு, கம்ப்ரஸரு நியூ கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏசி ஓஸு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் வேலை எல்லாமே டோட்டலாக வந்து இந்த வண்டிக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் சஸ்பென்சிங்கு, ரியர் சஸ்பென்சிங்கு, ஸ்டெப்லைசர் லிங்க்கு இதெல்லாமே நம்ம இந்த வண்டிக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னர் அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் டோர் சும்மா ஷேக் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குது இந்த வண்டியில். இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் லைட்டாக நம்ம லேசாக டச் பண்ணோம்னா ஃப்ரண்டேஜ் வரையும் ட்விஸ்ட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாடியில் விஷயமே இல்லை. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய கஸ்டமர் கேட்கலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணால் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி நம்ம ரெடி பண்ணோம்னா கம்பல்சரி நல்லாயிருக்கும் வண்டி. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் பாருங்கள் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரிஜினலாக நீட்டாக வந்து தகரத்தை நாங்கள் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக வந்து பற்ற வச்சுக்கணும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. எதுனா நாங்கள் மேக்கப் பண்ணியிருக்கோங்களா நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா பக்காவாக வந்து தகரம், குவாலிட்டியான தகரம். அதான் வந்து பார்த்தோன்னா 23 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ்ஸில் கொடுப்பாங்க அந்த தகரம். நீட்டாக அதை வந்து மடித்து நீட்டாக வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பீஸ் தனித்தனியாக கிடைக்காது. அதை வாங்கி போட்டோம்னா கஸ்டமருக்கு ரேட் ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் சொல்லலாம், எவ்வளோ மெட்டீரியல் கம்மி பண்ணலாம் தான் எங்களுடைய தாட் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு எல்லாமே நம்ம வந்து வேலை செய்கிறோம். இப்போ 2வது வந்து டேஷ்போர்டில் லாஸ்ட்டாக நான் இப்போ பிரிக்க ஆரம்பிப்பேன். டேஷ்போர்டில் பிரிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். 2வது அண்டர் சேஸில் வந்து இந்த பாடியில் அந்த சேஸில் வந்து பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா, பெட்டு போட்டு லப்பர் பெட்டு போட்டு டைட் பண்ணி அந்த பெட் எல்லாமே போயிருந்து அதில் ஒரு 4 பெட்டு கிளாம்ப் கிட்ட நம்ம செஞ்சு போட்டு பெட் எல்லாமே பூஸ் போட்டு கொடுத்துருக்கோம். 2வது ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சர் ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மடியில் வந்து கார்னர் எப்பயும் போல் ஸ்கார்பியோ போகும். ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகமாக போயிருந்து அதெல்லாம் நீட்டாக நம்ம வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அந்த வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஸ்பாட் வெல்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வெல்டிங் அடிப்பாங்க. இப்போது ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி டோட்டலாக வந்து இன்னர் சப்போர்ட் கொடுத்தாரு. முதல்ல டிங்கர் வந்து நீட்டாக உள்ள வந்து சப்போர்ட் அந்த வைப்ரேஷன் ஆகாமல் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாரு. ஏன்னா உள்ளேயும் நம்ம ஸ்ட்ரென்த் ஏற்றணும், வெளியவும் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த வைப்ரேஷன் ஆகாது, கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இப்போ இந்த போஸ்ட் பிரேமரெலாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதான் வந்து பார்த்தோன்னா ஒரு 4000 5000 மெட்டீரியல் வரும். அப்போ நம்ம தகரம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1800 தகரத்தை வாங்கி நீட்டாக வந்து செஞ்சு நீட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஹெவியாக நீட்டாக வச்சு பற்ற வச்சுருவோம். ஆனால் அந்த குவாலிட்டி வந்து தகரம் வந்து ஹெவியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு நான் ரேட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தருவேன். 2வது ஆனால் கிளாஸ் போஸ்ட்டு, இந்த வைஃபர் கன்சோல் விண்ட்ஷீல்டுக்கு அடியில் வர அந்த பீஸு அது எல்லாமே நம்ம வந்து புதுசு தான் போடுவோம். எந்தெந்த பொருள் நான் உங்கள் வண்டிக்கு புதுசு பண்ணுமோ அதெல்லாம் நான் வந்து புதுசு போட்டு நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வருது. 2வது இந்த டிங்கர் வேலைங்க முடித்த உடனே நம்ம வந்து நான் மெக்கானிக்கல் வீடியோஸ் மட்டும் நான் வந்து எடுத்து இதில் போட முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ளேயே நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம் மெக்கானிக்கல் வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டோர் வந்து நீட்டாக வெல்டிங் பண்ணி செட் பண்ணி பார்த்துட்டோம். டோரே பிடிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. 2வது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த வைஃபர் ஃப்ரேம் தான், அந்த வைஃபர் ஃப்ரேம் நம்ம நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். 2வது இந்த பேக்கில் வந்து போனது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து தட்டி எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் பாருங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கோ அதுக்கெல்லாம் சின்ன சின்ன தகரம் வந்து கட் பண்ணி நீட்டாக வந்து நம்ம வெல்டிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிங்கர் வேலை செஞ்சோடனே உள்ளே அந்த பிளாஸ்டிக் மாட்டுற இடத்துல மட்டும் வந்து நார்மல் பெயிண்ட் ஒயிட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பெயிண்ட் வந்து அது பிளாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் டேஷ்போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஷ்போர்டு மேலே அந்த ஷீல்டே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வெயிட்லெஸ் இல்லாமல் அதான் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஷேக் ஆகுது ஃப்ரண்டேஜ். அதுவும் நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே புதுசு போட்டு நீட்டாக பற்ற வச்சுக்க போகிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம டோட்டலாக டிங்கருக்கு வந்து டோட்டலாக எம்டி பண்ணி வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு டிங்கர் வருவார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பாருங்கள் நம்ம கட் பண்ணிட்டோம், அந்த வென்ஷீல்டு கட் பண்ணிட்டோம். அந்த பாடி வந்து முன்னாடி உள்பக்கம் வரக்கூட நம்ம ஜாக் வச்சு கிராஸில் வச்சு நம்ம பற்ற வச்சு நீட்டாக செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த வென்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இங்கே பாருங்கள் ஃப்ரண்டேஜில் அந்த ஜாமானமே இல்லை. நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம இன்ஜின் மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம புதுசு அப்படியே வந்து உள்ளே நீட்டாக அளந்து நீட்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி நீட்டாக வந்து வெல்டிங் பண்ணிட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் லாங் லைஃப் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வரும். ரொம்ப நாள் வந்து பார்த்தோன்னா அந்த பாடி வைப்ரேஷனுக்கு வந்து அந்த பீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்புறம் க்ரிப்னஸாக நல்லா நிற்கும். இப்போ இதே நான் வந்து வென்ஷீல்டு ஏன் மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி வந்து தேங்குற இடம். அந்த இடத்துல தான் தண்ணி வந்து வெளியே வந்து வெளியே வரும். அதனால் வந்து பார்த்தோன்னா அது நம்ம புதுசு போட்டால் மட்டும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நம்ம பீஸ் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா பீஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லை.
அதனால் நம்ம நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி போடுறோம். இப்போ 2வது பேக்கில் வந்து பார்த்தா அந்த பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல பீஸ் போயிருக்கோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வண்டி வந்து கஸ்டமர் டெலிவரி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. இந்த வேலை நம்ம டிங்கர் வேலைலாம் முடிச்சுட்ட உடனே நான் வந்து பெயிண்டிங்கான ப்ராசஸ் எடுத்துருவேன். நான் ஆல்ரெடி மெக்கானிக் வேலை சொல்லிட்டேன். ஏன்னா டோட்டலாக எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம உள்ளே வந்து பார்த்தோன்னா இன்னர் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பீஸ் எல்லாமே. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இன்னர் நான் போனது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த தகர எல்லாமே வந்து பார்த்தோன்னா எது போயிருக்கு எல்லாமே டிங்கர் வந்து தகர வச்சு நீட்டாக பற்ற வச்சுருக்காரு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டிங்கர் பேஸ்ட்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் மேக்ஸிமம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் இந்த கிளாஸ் ஓட்டுற அந்த ஸ்ட்ராங்கான பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் வந்து நீட்டாக வந்து அந்த வெல்டிங் பண்ண இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்க நம்ம வந்து அந்த டிங்கர் பேஸ்ட் வந்து நீட்டாக வந்து தடவி விட்ருவோம். 2வது வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து நம்ம நீட்டாக வந்து 2 கோட் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். அந்த டேஷ்போர்டுக்கு இன்னரும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளியே அவுட்ரு, அப்புறம் பேட்ரி ட்ரே எல்லாம் வந்து சுத்தமாக போயிடுது. நம்ம நீட்டாக வந்து பேட்ரி ட்ரே வந்து நம்ம அந்த வண்டிக்கு செஞ்சு போட்டிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தோன்னா நீட்டாக பண்ணி கொடுத்துட போகிறோம். 2வது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பிளாட்ஃபாரம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே பற்ற வச்சுட்டுருக்காரு டிங்கர். அதை வந்து பார்த்தோன்னா இன்னர் அந்த சைடு போஸ்ட்லாம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டர்னாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போது இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி டிங்கர் வேலை கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு நம்ம இப்போ பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த டோர் பாருங்கள், லெஃப்ட் சைட் டோர் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. இதெல்லாம் வந்து நான் நீட்டாக வந்து மிஷினில் போட்டு எந்த அளவுக்கு வந்து தகரம் போயிருக்கோ அதை வந்து நம்ம நீட்டாக வந்து டோரில் வந்து பீஸ் வச்சு பற்ற வச்சுட்டு போகிறோம். ஏன்னா நம்ம எல்லா பொருளும் நான் சொன்ன பாருங்கள் ஆல்ரெடி எல்லா பொருளும் நம்ம வந்து மாற்ற முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன ஓட்டெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் நிறைய பேர் பேஸ்ட் வச்சு முடிடுவோம். ஆனால் பேஸ்ட்டு கம்பல்சரி போடக்கூடாது. பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நானும் வேலை செஞ்சு கொடுத்தேன்னா சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால் அந்த சின்ன சின்ன ஓட்டையும் சரி நான் வந்து பார்த்தோன்னா நீட்டாக தகரம் கட் பண்ணி நீட்டாக வெல்டிங் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லாங் லைஃப் நம்ம செய்கிற வேலை கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் 2வது வந்து சில வண்டிகள்லாம் இந்த பிளாஸ்டிக் வந்து நான் உள்ள டோர் பேடை கழட்டும்போது நல்லா இருந்தால் விட்டுருவேன் பிளாஸ்டிக் கழட்டுறதில்ல. ஏன் அதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் கட்டினா கம்பல்சரி லாக் கட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாரி வந்துரும். சில பேர் கேட்கலாம் பிளாஸ்டிக் மாற்றிட வேண்டியதான. பிளாஸ்டிக் ஒரு பீஸ் வந்து பார்த்தோன்னா 2400, 2900 இல்ல 3400 இந்த ரேஞ்ச் வந்து அந்த ஒவ்வொரு டோரில் வர அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரேட் வருது. அதனால நான் கஸ்டமரை கேட்டுப்பேன். இதை கழட்டலாமா வேண்டாமான்னு கேட்டுன்னு தான் நான் வேலை செய்வேன். இப்போ நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோருக்கெல்லாம் வருங்க பாருங்க, நான் நீட்டாக நம்ம வந்து தகரம் போட்டு நம்ம நீட்டாக வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து பேஸ்ட் வந்து நீட்டாக வந்து டோருக்கு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, கணத்தில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ வந்து இன்னரில் வந்து பார்த்தோன்னா, நீட்டாக வந்து அந்த இடம்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீட்டாக வந்து ஸ்க்ரூ அடிச்சுட்டு நான் வந்து ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது இந்த ஒர்க் எல்லாமே ஒன் பை ஒன்னாக முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இன்னரில் வந்து பார்த்தோன்னா பேக் டோர் கிட்ட நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு டிங்கர். அதுவும் நீட்டாக வேலை செஞ்சுருப்பாரு. லெஃப்ட் சைடு ரன்னிங் போர்டு ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, அவுட்ரு எல்லாமே முடிஞ்சுது. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கிங் எல்லாமே முடிஞ்சுது. ஏன்னா, இந்த வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்கிராப் ஸ்டேஜில் இருக்கிற வண்டி நம்ம வந்து பிரித்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் கலர் ஸ்கார்பியோ போட்டுருப்பேன். அதுவும் இதே நிலைமையில தான் இருந்தது. அந்த வண்டியோட இது ரொம்ப அன்கண்டிஷன் வச்சுக்கிங்களேன். அந்த சைடு போஸ்ட்லாம் எதுவுமே இல்ல. 2 சைடு வந்து விஷயமே இல்ல. இன்னர், அவுட்ரு எந்த ஒரு பிடிமானமே இல்லாம சும்மா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ட்ஷீல்ட் அந்த கிளாஸ் கடியில வர அந்த வைஃபர் கன்சோல் சுத்தமா போயிருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில விஷயமே இல்ல. அதெல்லாம் அந்த பிளாக்கோட இந்த ஸ்கார்பியோ ரொம்ப மோசமான வண்டி. அதனால வந்து பார்த்தா, இதையும் ஓரளவுக்கு நம்ம தேத்தி பண்ணி குடுத்துட்டோம். நெறைய பேரு போன டைம்ல அந்த பிளாக்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு அண்ணன். ஆனா இந்த வண்டி வேலை செய்ய பொறுமை வேணும்னா, நீங்க சொன்னது உண்மையான வார்த்தைங்கன்னா, நெறைய கஸ்டமர் நம்மகிட்ட வேலை குடுத்துட்டு 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் ஆனாலுமே வந்து பார்த்தா, அண்ணா நம்ம வண்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டான்னுவாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம இந்த மாரி வேலை செஞ்சோம் அப்டின்னா, ரொம்ப டைம் ஆயிரும். ஏன்னா இந்த வேலை செஞ்சுட்டே இருப்பேன். லோக்கல்ல ஒரு வண்டி வரும். அந்த வண்டி டிங்கர் வேலை, சில்லற வேலை செஞ்சு குடுப்பாரு. அப்புறம் திரும்பவும் நம்ம வண்டிய வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இந்த மாரி நாங்க வேலை செஞ்சா கம்பல்சரி டிலே ஆகும். 2வது உங்க வண்டியில நான் உக்காந்தேன் அப்டின்னா, இப்ப ரூ. 30,000 33,000 டிங்கருக்கு நான் வேலை குடுக்குறேன் அப்டின்னும்போது, இந்த வேலை கம்பல்சரி ரூ. 34,000 ஆயிருக்கு டிங்கருக்கு கூலி. அப்ப ரூ. 34,000 நம்ம அதான் பார்த்தோன்னா மெட்டீரியல் இல்லாம அவரோட லேபர் காஸ்ட்டு. இப்ப ரூ. 34,000 நான் டிங்கர் கூலி குடுக்குறேன் அப்டின்னா, அவரு வந்து பார்த்தோன்னா 2 மாசம் வேலை செஞ்சாருன்னா, அந்த காசு வந்து பேமெண்ட் வந்து பத்தாது. அதனால இடையில இருக்கிற வேலையும் செய்வாரு, நம்ம வண்டியும் வேலை செய்வாரு. இது ரெகுலரா அப்பப்போ வந்து நீட்டா வந்து எல்லா பீஸும் அதுக்கு அது செஞ்சு குடுத்துருவாரு. அப்புறம் எந்தெந்த பொருள் வேணும்னு என்கிட்ட ஆர்டர் குடுக்க சொல்லிருவாரு. அத நான் ஆர்டர் குடுத்து நீட்டா வாங்கி குடுத்துருவேன். 2வது இந்த வெண்ட்ஷீல்ட் சொன்ன மாரி வந்து பார்த்தோன்னா, நம்ம நீட்டா வந்து புது ஸ்ப்ரே வாங்கிட்டோம். இப்ப எல்லாமே உள்ள பத்த வச்சுட்டுருக்காரு. இந்த டேஷ்போர்டோட இன்னர் சப்போர்ட் பேனல் வந்து உள்ள வச்சு நீட்டா செட் பண்ணிட்டு நம்ம வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பாடி ஸ்டிக்கர் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க கஸ்டமரு. அப்புறம் வந்து ட்ரம்மு, ரியர் ட்ரம்மு, ஃப்ரண்ட் கேலிபர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவுட்டர்ல வந்து அலாய் வீல் வந்து நீட்டா வந்து சில்வர் குடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அலாய் வீல் கப்பு வந்து 4 கப்பு சேஞ்ச் பண்ணி போறோம். அப்புறம் பாடி ஸ்டிக்கரு, அப்புறம் லெட்டர்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோர் வைசரு, அப்புறம் 2வது சிஸ்டம் 9 இன்ச் டிஸ்ப்ளே வந்து பார்த்தோன்னா,
டைமண்ட் டைப்பில் போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸு, அப்புறம் ரியரில் வந்து சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணி அதான் வந்து பார்த்தா அந்த பேபி சீட்டை எடுத்துகிட்டு லாங் சீட் லென்த் சீட்டை போட்டு அதுக்கு சீட் கவர்லாம் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே நம்ம வந்து பழைய மார்க்கெட்டில் வாங்கி புது சீட் கவரோட டிச்சிங் பண்ணி நீட்டாக வந்து கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது இன்னர் பிளாட்ஃபார்ம் மேட் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா எல்இடி பல்ப் போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாக் லைட் புதுசு, ஹெட்லைட்டும் புதுசு, ரியர் டைலைட் பாட்டம் டாப் எல்லாமே புதுசு போட போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவுல் லைட் எல்இடி லைட் வந்து பார்த்தோன்னா போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் பம்பருக்கு அடியில் வந்து அந்த போலீஸ் பிளிங்கிங் ஒரு லைட் போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டாப்பில் இந்த தார் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே எல்இடி கொடுத்துருப்பாங்க டாப்பில், அந்த மாதிரி இந்த ஸ்கார்பியோக்கு மாட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஸ்பேர்ஸும் இந்த வண்டிக்கு போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோஸில் நீங்கள் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம இதில் வந்து போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வரும். அவ்வளோ அவுட்புட் இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்தீங்க மங்களகரமாக இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். நான் வீடியோவில் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரீ எல்லாம் நீட்டாக செஞ்சு டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு பற்ற வச்சு கொடுக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள் பேட்டரி ட்ரீ வந்து போய் கிடக்குது. டயரே தெரிகிற அளவுக்கு ஓட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டானா பேட்டரியே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு டயரில் மாட்டின்னு கீழே வந்து உடஞ்சிரும் போலுக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜாக இருக்குது. நம்ம நீட்டாக பேட்டரி ட்ரே முழுக்க எல்லாமே புதுசாக போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் எல்லா வண்டியும் எம்டி பண்ணி எந்தெந்த பொருள் போயிருக்கோ நம்ம வந்து உங்கள் வண்டி நாங்கள் பண்ணி தருவோம். இந்த வீடியோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது எனக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி பொறுமையாக இருந்தால் தான் என்னால் வேலை செய்ய முடியும். என்னால் வந்து ஸ்பீடாக வேலை செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிங்கரும் லீவ் போடுவார். ரெண்டாவது டிங்கர் வேறு வேலை செய்கிறேன்னுவார், இந்த வண்டி செய்கிறேன்றவார். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் நீட்டாக பண்ணணும். ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் இன்னர் சப்போர்ட் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடியை முதல்ல வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். பாடியை ஸ்ட்ராங் பண்ணால் தான் நம்ம வந்து அவுட்ரு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட முடியும். முதல்ல இன்னர் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டார் டிங்கரு. இப்போ இன்னர் வந்து நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இன்ஜினை தவிர்த்து டோட்டலாக வந்து கவர் கொடுக்க போகிறோம். அதான் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டு அண்ட் ப்ளூ வந்து அடிக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கவரேஜ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் அடிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை செஞ்சது எல்லாமே வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே வந்து உள்ளே வந்து லப்பர் பேஸ்ட் வைப்பார். சிலிக்கான் பேஸ்ட் எல்லாமே வச்சு செட் பண்ணுவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து போனதுக்கு எல்லாமே வந்து தகரம் போட்டுருக்காங்க. என் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் மெட்டீரியல் வந்து இன்னரில் மாற்ற வேணாம்னுட்டாங்க. அதனால் நம்ம பழசை தான் நம்ம வந்து நீட்டாக வந்து தகரம் செஞ்சு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணப்பா சொல்லியிருந்தோம். டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஹையில் வந்திருக்கும், நிறைய வந்திருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டிங்கர் வேலை இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து யாரும் ரேட் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சொல்ல மாட்டாங்க. நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற ரேட்டு கிட்டத்தட்ட இதுக்கு மெட்டீரியல் அப்புறம் ரெண்டாவது டிங்கரிங்கோட காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 58 ரூபா ரேஞ்சுக்கு பட்ஜெட்டில் வந்திருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசு ஐட்டம் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நம்ம டோட்டலாக வேலை செஞ்சு மெக்கானிக்கல் வேலை எல்லாமே செஞ்சு கிட்டத்தட்ட 2,44,000 பக்கம் பில்லு. அதையும் கம்மி பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லோவில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு பட்ஜெட்டில் பண்ணி தரோம் பார்த்தியா, அது எவ்வளோ நம்மளால் பெஸ்ட்டாக பண்ண முடியும், எதில் கம்மி பண்ணால் ரேட் கம்மி பண்ண முடியும், அப்படி பார்த்து நாங்கள் கம்மி பண்ணி கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம பைன் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 பைன் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரியர் பம்பரும் கழட்டிட்டு அந்த பாருங்கள் எட்ஜில் எல்லாமே போனதெல்லாம் நீட்டாக செஞ்சு போட்டிருக்காரு. நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம டோட்டலாக பார்த்துருக்கோம் வேலை. இப்போ வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் பார்த்துட்ருக்காரு டிங்கர். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒர்க் வந்து நீட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கார்பியோ ரெடியாக இருக்குது. அந்த ஸ்கார்பியோ நான் வீடியோஸ் போட போகிறேன். ஆல்டோ ரீஸ்டோர் பண்ண வீடியோஸ் இருக்குது. அதுவும் நான் வீடியோஸ் போட போகிறேன். என்னுடைய சேனல் கொஞ்சம் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வண்டி ரெகுலராக கொஞ்சம் அதிகமாக உங்கள் வண்டியும் இப்படி பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற செட்டிங்ஸில் வண்டி எப்படி இருக்கோ இதே மாடுலேஷனில் வண்டி கஸ்டமருக்கு வேணும். ஆனால் டோட்டல் டிங்கரிங் வேலை முடித்து மெக்கானிக்கல் வேலை கம்ப்ளீட்டாக முடித்து வண்டி தெளிவாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெளிவாக செஞ்சு கொடுக்க போகிறோம். டோட்டலாக ஓவரால் முடிஞ்சது. இப்போ சைடு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சைடு பீஸ் எல்லாமே மாட்டி நீட்டாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எப்போயுமே நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி டிக்கி பாருங்கள். லாஸ்ட்டாக டிக்கியை முடிக்கலான்னு பார்த்தா டிக்கியில் வந்து டோர் ஹேண்டில் கிட்ட பார்த்தீங்கன்னா குறிச்சு மிஷின் போட்டு எடுத்து அதுக்கு பீஸ் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு பாருங்கள். ஆல்ரெடி டிங்கர் அந்த இடத்துல டிக்கி ஹேண்டில் மாட்டுற இடத்துல நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பீஸ் போட்டு நீட்டாக பற்ற வச்சு கொடுத்துருக்காரு. இப்போது கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு முடிஞ்சது. அதை நான் உள்ள இன்னரில் பெயிண்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அடித்து இப்போ 2வது டைம் அடிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அடிக்கும்போது நார்மல் மட்டி அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிப்போம். அப்போ தான் நல்லா பெயிண்ட் வந்து கிரிப்னஸ்ஸாக வந்து பிடிக்கும். பேட்டரி ட்ரீ நான் சொன்ன மாதிரி போட்டாச்சு. இதில் பார்க்குறீங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வண்டி வந்ததுக்கும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம் டிங்கர் வேலைன்னு பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்ஜின் ஏன் இறக்குறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினுக்கு பேக் சைடு வர பீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்கார்பியோ பொறுத்தவரை இந்த லெஃப்ட் ரைட் எல்லாமே போகும். இப்போ நம்ம இது இன்ஜின் இறக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா இன்ஜின் ரூம் இறக்குனா நான் இன்ஜின் ரூமை மட்டும் நீட்டாக தான் மைண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம தேவையில்லாமல் 5,000 எனக்கு லேபரே வந்துடும் இறக்கி ஏற்றுறதுக்கு. அந்த 5,000 நம்ம கஸ்டமருக்கு கம்மி பண்ணுறதுக்கோசம் தான் நம்ம வந்து இன்ஜின் வந்து இறக்காமல் இருக்கோம்.
இப்போது அதுக்கும் நான் சொல்லிட்டேன் ஏன்னு. இப்போ 2வது பாருங்கள் டோட்டலாக வந்து வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து இன்னரில் வந்து டேஷ்போர்ட் மட்டும் நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வண்டியை வந்து மூவ் பண்ணணும், ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கோசரம் நம்ம வந்து ஸ்டேரிங்கோட வட்டம், அப்புறம் 2வது உள்ளே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாட்டினா தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இன்ஜின் ரூமு கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் 2வது வந்து பார்த்தோன்னா இன்னர் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது முடிச்சதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் வந்து லப்பர் பெயிண்ட். இப்போ இந்த லப்பர் பெயிண்ட் அடிக்க தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் நீட்டாக வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி துடைச்சிட்டு, இதுக்கு மேலே ஏர் அடிப்பாங்க. ஏர் அடிச்சுட்டு வெயில்ல ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருவாங்க ட்ரை ஆகட்டும்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லப்பர் பெயிண்ட். இந்த லப்பர் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா நீட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி அடிக்கிறோம் பாருங்கள். நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திரும்ப ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பர்ப்பஸாக தான் நம்ம இதை அடிச்சு கொடுக்குறோம். நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. நான் டிங்கர் வேலை செஞ்சது காட்டுவாங்க. 2வது வண்டி டெலிவரி கொடுக்குற வீடியோஸை பார்ப்பீங்க ஆன்லைனில். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கோசரம் தான் நான் எடுத்து வச்சிருந்து உங்களுக்கு நான் நீட்டாக எடிட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லப்பரு, தார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக வந்து ஒட்டிரும். இந்த பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வந்து வாரண்டின்னு சொல்லிட்டு கம்பெனியில் கொடுக்குறாங்க லப்பர் பெயிண்ட்டுக்கு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா இந்த வாட்டர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அண்டர் செஸ் அடித்தோம் அப்படின்னா நல்லா வெயிலில் நிப்பாட்டுங்க. அப்போ தான் அந்த ரெஸ்ட் ஃபார்மெல்லாம் ஒரு ஹாஃப் டே வெயிலில் நின்றதுன்னா அந்த தண்ணி படுற இடம் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆக சான்சஸ் உண்டு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த ரெஸ்ட் ஃபார்ம் வந்து இந்த நீட்டாக வந்து இந்த வெல்டிங் பண்ணதெல்லாம் நீட்டாக எமர் ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லப்பர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லப்பர் பெயிண்ட் முடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம பெயிண்டிங் எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த பெயிண்டிங் வீடியோஸை பாருங்கள். இப்போது டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா லப்பர் பெயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் நம்ம டோட்டலாக வந்து லப்பர் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக ஃபிட்டிங்ஸ் போடும்போது வந்து டோட்டலாக இன்னர் வந்து பிளாட்ஃபார்ம் மேட் வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து இப்போ கீழே ஃபோம் மேட்டு போட்டு மேலே பிளாட்ஃபார்ம் மேட் போட்டால் கொஞ்சம் லாங் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பெயிண்டிங் நான் சொன்ன மாதிரி பெயிண்டிங் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரேமர் அடிச்சிட்ருக்காங்க நீட்டாக பெயிண்ட்டை டல் பண்ணிட்டு. இது வந்து 2K ப்ரேமர். இந்த ப்ரேமர் அடித்தா 2 டேஸ் வெயிலில் வந்து நல்லா ட்ரை பண்ணணும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஸ்பாட் பட்டி எந்தெந்த இடத்துல கோடு இருக்குது, கிராச்சஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிக்கில் எல்லா தாவலும் எல்லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்பாட் பட்டி. இந்த ஸ்பாட் பட்டி முடிச்சதுக்கப்புறம் வேறு எதனா கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் வந்து பார்த்தோன்னா கருப்பு கலரில் இது பாருங்கள் பூசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடு இல்லை இந்த டாட் மார்க்கு நான் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த மார்க்கில் அது எடுத்து காட்டும். பாடியில் எங்கெங்கே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதை நம்ம நீட்டாக பார்த்து அதையும் தேய்ச்சி அந்த இடத்துல ஸ்பாட் பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த 28,000 நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு வண்டியை சுற்றி நான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 7 டைம் 8 டைம் ஆகும் கவரேஜை நான் கொடுக்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாக் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேல் ஒயிட் கலர்ஸ். அதனால தான் 28,000 உங்களுக்கு காஸ்ட் வைஸ் சொல்கிறேன். இதே நார்மல் ஒயிட்டாக இருந்தால் சாலிட் ஒயிட்டாக இருந்தால் 25,000 வந்து பார்த்தோன்னா பில் பண்ணால் போதும். நம்ம வந்து பெயிண்டிங்கான காஸ்ட் வந்துடும். இப்போ இதோட ஃபிட்டிங்ஸு ரிமோட் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 12,000 13,000 வந்துடும். டோட்டலாக எம்டி பண்ணி திருப்பின ஃபிட்டிங்ஸ் போட லேபர் காஸ்ட்டு. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 28,000 பெயிண்டிங்கு. அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரிமூவர் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து பெயிண்டிங்கோடு சேர்த்து அதுக்கு ஒரு 2,000 வந்துடும். ஃப்ரண்ட் ட்ரம்மு ரியர் கேலிபர் நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுறதுனால அதுக்கு 1,500 வந்துடும். அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் அது ஒரு காஸ்ட் வைஸ் வந்துடும். ஃபாக் லாம்ப் ஒரு காஸ்ட் வைஸ் வந்துடும். நீங்கள் சொல்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்தோன்னா ரேட் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எங்கிட்ட வேலைக்கு விடும்போது எந்தெந்த வேலை செஞ்சால் போதும் இது செய்யலாமல் அது செய்யலாமல் தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஃபிக்ஸடு பண்ணிடுவோம் இந்த ரேட்டில் பண்ணலான்னு. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எங்கிட்ட வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஊரில் நம்ம ஃபோன் பண்ணி காட்டும்போது இது மாற்றிருப்பா அது மாற்றிருப்பா நல்லாயிருக்கும் இப்படி பண்ணுப்பா அப்படிப்பா நீங்களும் ஐடியா சொல்லுவீங்க நாங்களும் வேலை செஞ்சிடுவோம். ஆனால் லாஸ்ட்டாக பில் போடும்போது பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் எங்கிட்ட தெளிவாக வண்டி விடும்போது நீட்டாக 1க்கு 2 வாட்டி நீங்கள் வந்து எது பண்ணலான்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சது பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வண்டி வந்து டோட்டலாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா மேலே ரேம்பில் போட்டு நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் அண்டர் செஸ்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு சைடு எல்லாமே பண்ணிவிட்டு ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கான வேலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ டோட்டலாக வந்து நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிட்டிங்ஸ் ஒர்க் போயிடலாம். இப்போ நீட்டாக நம்ம தண்ணியில் எல்லாமே நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா ஹெட்லைட் டூமு ரியர் லைட் ஐட்டம்ஸ் இந்த ஒயரிங் ஒர்க்கு ஒரு வேலையும் நீட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல பெயிண்ட் போட்டு தான் நீட்டாக அந்த இடத்துல எம்எஸ் ஷீட்டு போட்டு எடுத்து ஒயரில் நீட்டாக ஜாயின் பண்ணி சின்ன சின்ன கரெக்ஷன் வேலை ஒயரிங் வேலைலாம் நம்ம நீட்டாக செஞ்சு தரப்போம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து
டோட்டலாக நம்ம ஒர்க்கிங் முடிச்சுட்டேன். சீட் கவர் பாருங்கள், எல்லாமே நம்ம டோட்டலாக சீட் கவர் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி கஸ்டமர் வந்து பேபி சீட் போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பேபி சீட் கவரெல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு பேபி சீட் கவர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சீட்டே வேண்டாம், எனக்கு வந்து லென்த் சீட்டுன்ட்டாங்க. அது டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 4000 பக்கம் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதையும் சரி பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 9 இன்ச்சு டிஸ்பிளே வந்து டைமண்ட் கட்டில் நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து மகேந்திரா இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் சிஸ்டம் தான் இருந்தது. அதை நம்ம நீட்டாக ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து மாற்றிட்டோம். இப்போ மேலே வச்சு ஒயரிங் எல்லாமே டோட்டலாக வந்து அந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலையும் சொன்னீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து பில்லு வந்து ஹை பிச்சாக வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி அந்த சிஸ்டம் மாட்டிட்டேன், அதோட வீடியோஸ் தான் இது, எது வாங்கினேன்னு காட்டுறேன். ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் மோனோ பிளான்ச் வந்து பார்த்தோன்னா 9 இன்ச் டிஸ்பிளே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து எல்இடி லைட்டு, அந்த பம்பரில் வர எல்இடி லைட், லென்த் லைட், போலீஸ் லைட்டுக்கு எடுத்தாங்க அது. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சிஸ்டமோட பேனலு, இது எல்லாமே தனித்தனியாக தான் வரும். டோட்டலாக இதோட காஸ்ட் வைஸ் எல்லாமே மாட்டணும். இந்த டைப் மாட்டினா எனக்கு வந்து 12,000 13,000 வந்துடும். இதிலே வந்து நல்ல ப்ராடக்ட். இதோட விலை கம்மி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 9,000 விலை கம்மி வாங்கி மோனோ பிளான்ச்சில் பேசிக் மாடல் வாங்கலாம். அதான் வந்து பார்த்தோன்னா 2GB ரேமு 4GB ரேமு அந்த மாதிரி இருக்குது. பேசிக் மாடல் வாங்கி இதை மாட்டலாம். அப்படி மாட்டினோம் அப்படின்னா 7,000 இல்லை 8,000 ரேஞ்சுக்கு பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா நாங்கள் 13,000 ரேஞ்சுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா 4GB ரேமு கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் இருக்கும், லேக் ஆகாது, ஹேங் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அந்த சிஸ்டம் தான் அந்த வண்டிக்கு மாட்டியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோட்டலாக சொன்ன மாதிரி அலாய் வீல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து பைன் ட்ரிம்மர் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு 2K ப்ரைமர் அடித்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்போ ட்ரம்முக்கு வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃப்ரண்ட்டு கேலிபருக்கும் ரியர் ட்ரம்முக்கும் வந்து கஸ்டமர் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஃபைனலாக வந்து அண்டர்சஸ் அடிச்சுட்டு லப்பர் பெயிண்ட் வந்து ஃபைனலாக வந்து அடிச்சு கொடுக்க போகிறேன் ரேம்பில் போட்டு. இது எல்லாமே டோட்டலாக அந்த பில்லில் அடங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ ரேட் வைஸில் பண்ண முடியுமோ அவ்வளோ ரேட் வைஸில் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டமர் சூஸ் பண்ண கலரு, இந்த கலர் தான் நம்ம அடிச்சிருக்கோம். ரெண்டாவது அலைவில் நீட்டாக வந்து ஒரிஜினலாக பண்ணிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டு ரைட் வந்து புட்டுற ஸ்டெப்பு வந்து பார்த்தோன்னா நீட்டாக வந்து கலர் கொடுத்து கிளியர் டைப் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிட்டி வைஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த குவாலிட்டி வைஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அலைவில் வந்து எல்லாமே நம்ம வந்து நீட்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக வேலை முடிஞ்சுது ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டோட்டலாக வந்து இதுக்கு போயிடலாம், என்ன சொல்கிறது, பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்து போயிடலாம். பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. நிக்கல் செட்டு நம்ம இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். நிக்கல் ஸ்டிக்கு, பாடி ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா லெட்டர், இந்த ஸ்கார்பியோ எல்லாமே லெட்டர்ஸ் வந்து எல்லாமே நீட்டாக ஒட்டி நம்ம வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த வண்டியில். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கோசரம் இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வண்டி வந்தது, எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் லோடு முடித்து நம்ம கஸ்டமருக்கு வண்டிக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம், எல்லாம் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். டோட்டலாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க்கிங் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா டோட்டலாக நம்ம பண்ண வேண்டியது வேலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சில்லறையில் ஒரு 6-7 வேலை இருக்குது. அதை முடிச்சு கொடுத்துட்டு ட்ரையல் பார்க்க போகிறோம். ட்ரையல் பார்த்துட்டு வண்டி ஓடி பார்த்துட்டு நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு நாங்கள் கஸ்டமருக்கு வேலை முடிச்சு சொன்னபடியே கஸ்டமரே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் டிலே ஆகி தான் வந்தார். ஏன்னா கையில் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார். இப்போது டோட்டலாக முடிச்சாச்சு. ரெண்டாவது இதுக்கு பேட்டரியும் வந்து பார்த்தோன்னா புது பேட்டரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா வண்டியில் இந்த பேட்டரி ரொம்ப வீக்காக இருந்தது, செல் படித்தா ரொம்ப ஸ்லோவானது. ஆனால் அந்த பேட்டரிஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது ஸ்க்ராப் ஸ்டேஜில் இருந்த வண்டியை வந்து டோட்டலாக வந்து நம்ம நீட்டாக வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா டாப்பில் எல்இடி வந்து ஆல்ரெடி பையன் மாட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட் கிரில்ல பாருங்கள் 2 அவுல் லைட் மாட்டிருக்கும். கீழே வந்து ஸ்டெப் லைட் மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது போலீஸ் லைட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒயிட் வரும் அண்ட் ப்ளூ அண்ட் ரெட் வரும், பிளிங்கிங் ஆகும். அப்புறம் மேலே அந்த அவுல் லைட்டும் பிளிங்கிங் ஆகிற டைப்பு தான். அப்புறம் மேலே ரூஃபில் வந்து அந்த எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ணதும் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 5 கலர்ஸில் நம்ம மாட்டியிருக்கோம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா பேட்டரி வந்து புதுசு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக மெக்கானிக்கல் வேலை, ஆயில் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு இந்த நிக்கல் செட் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்லோடும் முடிஞ்சுது. இப்போ இதோட அவுட்புட் எந்த அளவு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக வண்டி நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் நம்பர்லாம் நான் லாஸ்ட்டாக தான் மாட்டி கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துங்க. இந்த வீடியோ தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் வீடியோ. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஸ்கார்பியோ ரெடியாக இருக்குது, அந்த வீடியோஸுக்கு போகலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோஸ் இருக்குது, நிறைய வண்டி இருக்குது, அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நான் டோட்டல் ஒர்க்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா 1 by 1 நாங்கள் பண்ணல. மெக்கானிக்கல், டிங்கரிங் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, ஆல் இன் ஆல் ஒர்க் நம்ம முடிச்சு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட சேனலை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன். என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.